Hi, hello, வணக்கம், welcome back to my channel, guys. So, இன்னைக்கு React Complete Series-ஓட எபிசோட் 14ல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 13 எபிசோட்ஸ் நீங்க வாட்ச் பண்ணல அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அடுத்து நம்ம பார்க்க போற இந்த பர்டிகுலர் எபிசோட்ல என்ன பார்க்க போறோமோ அது உங்களுக்கு கிளியரா புரியும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரிடெக்ஸ் டூல் கிட். எஸ், ரிடெக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ரியாக்ட்ல ரிடெக்ஸ் டூல் கிட் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரியாக்ட் அப்ளிகேஷனும் ரிடெக்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே போல நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் கெட்டிங் எனி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட், ரிடெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வேணும். பிகாஸ் ரிடெக்ஸ் டூல் கிட் இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் எதுக்காக அப்கோர்ஸ் நம்ம ரிடெக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ ரிடெக்ஸ் அப்படின்றது பேசிக்கா ஒரு குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது என் அப்ளிகேஷன்ல ஒரு ஸ்டேட் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். லைக் யூஸ் ஸ்டேட் வச்சு ஸ்டேட் மேனேஜ் பண்ணி பார்த்துருக்கோம், யூஸ் ரெடியூசர் வச்சு கூட நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணலாம் பார்த்துருக்கோம். பட் பேசிக்கா என்ன அப்படின்னா இதெல்லாம் அந்தந்த காம்போனன்ட்ஸுக்குள்ள மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் app.js ஃபைல்ல நான் ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்றேன், யூஸ் ஸ்டேட் ஹூக்கை வச்சு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்னா அது app.js ஃபைல்ல இருக்க ஆப் காம்போனன்ட்ல மட்டும் அவைலபிளா இருக்கும். இல்லைன்னா அந்த ஆப் காம்போனன்ட்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற காம்போனன்ட்ஸுக்கு சப் காம்போனன்ட்ஸ் லைக் சைல்ட் காம்போனன்ட்ஸ் லைக் ஹோம், யூசர், இந்த மாதிரி வேற ஏதாவது காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நான் அந்த ஸ்டேட் வேரியபிள் ஒரு ப்ராப்பரா பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் அந்த சைல்ட் காம்போனன்ட்ஸ்ல என்னால் அந்த ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் நார்மலா நம்ம இது வரைக்கும் பார்த்தது. பட் இதே இது எனக்கு மல்டிபிள் காம்போனன்ட்ஸுக்கு இடையில எனக்கு ஸ்டேட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொரு காம்போனன்ட் அந்த ப்ராப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவும் ஸ்பெசிபிக்கா நம்ம ரியாக்ட் ரவுட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாயிடும். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம 10 to 20 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது இன் பிட்வீன் செவரல் காம்போனன்ட்ஸ் நான் எல்லா காம்போனன்ட்ஸுக்கு இடையிலையும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா ஸ்டேட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது தான் ரிடெக்ஸ். ஸோ ரிடெக்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி குளோபலா நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்டை வச்சிருக்கும். ஸோ ரிடெக்ஸ் இங்க இருக்கும், ரியாக்ட் அப்ளிகேஷன் இங்க இருக்கும். ரியாக்ட் அப்ளிகேஷன்ல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிடெக்ஸோட குளோபல் ஸ்டேட்ல இருந்து எனக்கு என்னென்ன ஸ்டேட் டேட்டா தேவையோ என் ரியாக்ட் அப்ளிகேஷன் ரிடெக்ஸ்ல இருந்து அதை எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்துக்கும். ஸோ இது குளோபலா என் மொத்த ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கும் அவைலபிளா இருக்கும். ஸோ தட் எனக்கு காம்போனன்ட் டு காம்போனன்ட் இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது வித் த ஸ்டேட் ரொம்ப ஈஸியரா இருக்கும். இவ்வளவுதான் ரிடெக்ஸ். ரிடெக்ஸ்னா டாட் பூட், நத்திங் லைக் தட், சிம்பிள். ரிடெக்ஸ் அப்படின்றது ஒரு குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். எதுக்காக? சிம்பிளா டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இடையில ஸ்டேட் டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு ஐ நீட் அ மீடியம், ஐ நீட் அ டூல், அதை ப்ரொவைட் பண்றதுதான் ரிடெக்ஸ். சிம்பிள். ஸோ இப்போ ரிடெக்ஸ்ல என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்கு, ரிடெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். We'll see this in this video. அண்ட் இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு பர்சனலா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் லிட்ரலி லைக் ஐ குட் ஜஸ்ட் ஷோ யூ கைஸ். எதுக்காக அப்படின்னா வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க ப்ரோ, லைக் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஐ ரெக்கார்டட் தீஸ் வீடியோஸ் ஏர்லியர். ஸோ நான் அந்த ரியாக்ட் சீரீஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறேன். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஐ குட் ஜஸ்ட் ஷோ யூ கைஸ். நான் சொல்றதை விட நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா வந்து இனிமே உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். திங்க் திஸ் வில் பி குட். யப். ஸோ என்ன ப்ரோ யூடியூப்ல போயிட்டு என்ன காமிக்க போறீங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோனா ஷோ யூ கைஸ் சம்திங். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ அதெல்லாம் இல்லை, யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. பட் லைக் சேனல், யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற எனக்கு தானே வந்து அதோட அனாலிட்டிக்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் லைக் எந்த மாதிரி வந்து இந்த ரியாக்ட் சீரிஸ் போகுது அப்படின்னு. பிகாஸ் ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி போஸ்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி லைக் போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வீக்லி 2 வீடியோஸா வந்து ரியாக்ட் சீரிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டாப்ட் இட் அண்ட் சேஞ்ச் டு 1 வீடியோ. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்டே சொல்லுங்க ப்ரோ இது ரெகுலரா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற போது ஐ ஸ்டார்டட் லைக் தட்.
பட் என்னாச்சு அப்படின்னா போக 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 த அமௌண்ட் ஆஃப் வியூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. லைக் உண்மையிலே இதை கண்டினியூ பண்ணலாமா, எதுக்காக அப்படின்னா வந்து இப்ப நான் பார்த்தது இதுதான். லைக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இட்ஸ் ரியலி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு லைக் 2 months பேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் 5.8K வியூஸ் போயிருக்கு. இட்ஸ் குட். அடுத்த இது 3.1K வியூஸ். ஓகே. அடுத்த இது வந்துட்டு எபிசோட் 3 2.3K. அடுத்தது வந்து 2.1K. ஸோ எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஐ தாட் லைக் ஓகே, ஸோ வி ஆர் ரைட் தேர் அப்படின்ட்டு. பட் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே டவுன் ஆகும். லைக் இதுல உங்களுக்கு வியூஸ் மட்டும் தான் தெரியுது, பட் எனக்கு யூடியூப்ல வந்து அனாலிட்டிக்ஸ் எல்லாமே காமிப்பாங்களா, அந்த வீடியோ நல்லா பண்ணுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. செக்கிங் இட் அவுட். லைக் அந்த ஓக்ஸ் எல்லாமே ஒன்னா போட யூ கேன் லிட்டரலி see that லைக் எபிசோட் 10 697, அடுத்தது வந்து 523, அடுத்து 438, அடுத்து 357, அப்படியே ஒரு டவுன்வர்ட் ட்ராக்ல போக ஆரம்பிச்சு. நான் நினைச்சேன் மேபி லைக் இப்போ ரீசெண்டா தானே போஸ்ட் பண்ணோம், ஸோ மேபி இன்னொரு கொஞ்ச நாள்ல போயிரும்னு. பட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் அந்த ரியாக்ட் சீரிஸோட அந்த எப்படி சொல்ல, த வெல்கம் யூ கைஸ் கேவ் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அது இப்போ வந்து குறைஞ்சிட்டு. லைக் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா மேபி நம்ம கண்டினியூஸா போஸ்ட் பண்ணாதனால இருக்குமானா அப்படி இல்லை. பிகாஸ் டில் எபிசோட் 10 வரைக்குமே நான் என்ன அப்படின்னா வந்து கண்டினியூஸா தான் போஸ்ட் பண்றது. வீக்லி டூ வீடியோ, வீக்லி 2 அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு 2 days கேப்ல வந்துட்டு ஐ வாஸ் போஸ்டிங் இட் அவுட். என்ன பிரச்சனையா இருக்கும், லைக் மேபி நம்ம ரொம்ப சீக்கிரமா போஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் லாஸ்ட் ஒரு 2 weeks வந்து ஐ பின் போஸ்டிங் ஜஸ்ட் 1 வீடியோ ஸோ தட் அட்லீஸ்ட் அப்படியாவது பூஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. பட் அப்படியும் இல்லை, இருந்தது இன்னுமே மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல வரல. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் சேனல் இன்னுமே கொஞ்சம் க்ரோ ஆகும். இதே போல இன்னும் நிறைய சீரீஸ் இப்போ ரியாக்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். இதே போல ஆங்குலர், ரியாக்ட் நேட்டிவ், வியூ ஜேயர்ஸ், நெக்ஸ்ட் ஜேயர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் நான் இப்ப யாருமே பார்க்காம ஒரு சீரீஸ் பண்றதுக்கு நான் சும்மா வந்து லைக் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் பேசிட்டு போயிட்டேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 1% ப்ரோக்ராமர். இப்போ இதுல வந்துட்டு லைக் கோடிங் இருக்காது, பட் நிறைய டெக்னிக்கல் இன்சைட்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி பேசுறது என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் டு கேதர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக் இட் அவுட். நான் அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன், ஐ ஜஸ்ட் நீட் டு ஸ்பீக் இட் அவுட். பட் இந்த மாதிரி சீரீஸ், இந்த டெக்னிக்கல் வீடியோஸ் பண்ணும்போது நான் அதுக்கான கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் ஓகே இன்னைக்கு வீடியோவில் இதுதான் கண்டென்ட், இதான் சொல்ல போறோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு தென் ஐ நீட் டு ரீரெக்கார்டட் அப்படின்ற போது அதோட ஒர்க் இன்னுமே எனக்கு நிறைய தான். ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து நான் இப்போ சீரீஸ் பண்றோம், ஓகே ஃபைன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது லைக் அது எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்குள்ளேயே ஒரு டவுட் மாதிரி வந்துட்டு வருது. ஸோ பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் நான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ ஐ நீட் டு ஃபினிஷ் இட் அவுட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இன்னும் எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போது, இது எப்போ முடியும் அப்படின்ற மாதிரிலாம். ஐ மீன் ஆல்மோஸ்ட் வி ஆர் தேர். லைக் ரியாக்ட்ல வந்துட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இப்போ ரிடெக்ஸ் டூல் கிட் பார்க்குறோம். இது போக என்ன அப்படின்னா வந்து சர்டைன் லைப்ரரிஸ், ரியாக்ட்ல இருக்கக்கூடிய சர்டைன் ஸ்பெஷல் லைப்ரரிஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிருக்கேன். லைக் ரியாக்ட் மேப்ஸா இருக்கட்டும், ரியாக்ட் அனிமேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பெஷல் லைப்ரரிஸ். ஸோ 14 இருக்கும், ப்ராபப்ளி 20 எபிசோட்ஸ், மேபி 20ல ஸ்டாப் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஐம் நாட் ஷுர். ஸோ சீரீஸ் 20 எபிசோட்ஸ் வரதுக்குள்ள இந்த சீரீஸ் இன்னுமே நல்லா பூம் ஆச்சு, இன்னுமே நிறைய வெல்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிகாஸ் ரியாக்ட் இஸ் அ வைட்லி வேஸ்ட் டாபிக். இதுல ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த ரியாக்ட் சீரீஸ்ல கவர் பண்ணலாம். பட் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அப்படின்றதுதான் இருக்கு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு 100 பேர் பாக்குறீங்கன்னா 10 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு, 90 பேருக்கு பிடிக்கலன்னா அப்போ அந்த 90 பேருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு கேட்டர் இட். கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ 10 பேருக்கு அப்போ அதை பண்ண மாட்டீங்களான்னு. லைக் லாஸ்ட் 3 years பிகாஸ் ஐ ஹவ் பீன் ரன்னிங் திஸ் யூடியூப் சேனல் ஃபார் பாஸ்ட் 3 years, 3.5 years கூட சொல்லலாம். ஸோ 3.5 years யாருமே பார்க்கலைனாலும் அந்த ஒருத்தர் 2 பேர் பார்க்கறவங்களுக்காக தான் ஐ பீன் டூயிங் ஆல் தோஸ் வீடியோஸ். பட் நம்ம சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகணும்ல. லைக் நான் வந்து சேனல் க்ரோ இத்தனை வருஷமா ஐ டிடன்ட் see the சேனல் க்ரோத். ஓகே ஃபைன், நீங்க என்ன வீடியோஸ் கேட்குறீங்களோ அதை பண்ணிட்டு இருந்தேன். பட் லிட்டரலி சேனல் க்ரோத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக அதை நான் சொல்றேன். லைக் என்ன அப்படின்னா வந்து இஃப் யூ லைக் தட் வீடியோ ப்ளீஸ் அதை வாட்ச் பண்றீங்க அப்படின்னா அதை மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரியாக்ட் லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. Hopefully, I think I have given the message out loud. Okay, so let's start with Redux. நிறைய பேசியாச்சு. Episode 14. npm create byte at latest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். And project name Redux React JavaScript and it's done. இருந்து npm. Okay, so once it install ஆனா we can start with our React application. பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் வீக் பண்ணியிருந்த ரியாக்ட் ரவுட்டர் சீரீஸ்ல வந்துட்டு நிறைய பேர் 2-3 டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லைக் அதையும் வந்துட்டு ஐ தாட் லைக் ஐ ஜஸ்ட் கவர் இன் திஸ் பர்டிகுலர் எபிசோட் பிகாஸ் அதில் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான். ஸோ npm run dev. ஸோ இதில் என்ன ப்ரோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் இல்லை, ஒரு ஹூக் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து லைக் ரவுட்டிங் எப்படி லிட்டரலாக ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே பார்த்தோம். பட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் பேசிக்காக நேவிகேஷன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து ஸோ லிங்க் காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு நேவிகேட் பண்ணியிருப்போம். பட் இது என்ன அப்படின்னா வந்து லிட்டரலாக நேவிகேட் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்கு, அதை வச்சு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ யூஸ் நேவிகேட் அப்படின்றது. ஸோ இதை வச்சு லிட்டரலாக நம்ம பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ் நேவிகேட் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்னு ஹூக்கை செட் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி இந்த யூசர்ஸ் இப்படி கொடுக்கறது பதிலாக லெட்ஸே நான் வேற ஏதாவது ஒரு டேக் லெட்ஸே எல்ஐ டேக்ல கொடுத்துட்டு அதே யூசர்ஸ். ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா என்னால் இதை கிளிக் பண்ண முடியாது லிட்டரல் ஆஃப்கோர்ஸ். பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்க இருந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துட்டு இதுல டைரக்டா ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன்ல இருந்து ஐ குட் ஜஸ்ட் சே நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நான் என்ன அப்படின்னா டைரக்டா அந்த பாத்தை மென்ஷன் பண்ணலாம் விச் இஸ் யூசர்ஸ். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு இப்போ நான் இங்க இருந்து யூசர்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு யூசர்ஸ் பேஜுக்கு இட் வில் ஸ்டில் நேவிகேட் மீ. ஸோ எதுக்காக ப்ரோ நம்ம இப்போ லிங்கே யூஸ் பண்ணலாம, எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதை காமிக்கிங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த மாதிரி கிளிக்ல பண்றது இட்ஸ் ஃபைன். பட் இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். ஸோ லெட்ஸ் சே ஹேண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். அண்ட் இது என்ன அப்படின்னா லெட்ஸ் சே சம் ஏபிஐ கால் மேக் பண்ணும், அந்த ஏபிஐ கால் நடந்த பிறகுதான் எனக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னா நான் நினைச்சேன்னா நான் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அந்த ஏபிஐ கால் முடிஞ்ச பிறகு இங்க இருந்து அந்த நேவிகேஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஏபிஐ கால் ஆகும், கால் ஆனதுக்கு பிறகு எனக்கு என்ன அப்படின்னா வந்து நேவிகேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என் ஒர்க் இன்னுமே கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ லிங்க் காம்பனன்ட் கொடுக்கும்போது டேரக்டா கிளிக்ல இங்க நேவிகேட் ஆயிருது. பட் இதே இது இப்போ எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண பிறகு அந்த நேவிகேஷனை பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படின்ற ரோட்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லிட்டரலா யூ கைஸ் கேன் டூ இட். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து நேவிகேஷன் நமக்கு ஒர்க் ஆகும் இன் ரியாக்ட் ரவுட்டர். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த ரிடெக்ஸ். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் இதாகிட்டு லெட்ஸ் சே npm run dev. Okay, so we got a brand new white application, a React white application. So first என்ன அப்படின்னா வந்து I'll clean up all the unnecessary things. ஒரு பேசிக் ரியாக்ட் காம்போனன்ட் வந்து கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணிடுறேன், எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு RAFCE கமாண்ட் கொடுத்து அண்ட் தென் index.css இருந்து pretty much எல்லா CSS எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன அப்படின்னா லெட்ஸ் சே அந்த ஃபாண்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். I think the font is good. Other than that எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அண்ட் அதே போல மார்ஜின் 0 padding 0 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். செட்டிங் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு பை டிஃபால்ட்டா nothing, just index.css எம்டியாவே விட்டுறலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ எம்டி ரியாக்ட் அப்ளிகேஷன் இப்போ நம்ம கையில இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இன்ஸ்டால் ரிடெக்ஸ். ஸோ ரிடெக்ஸ்ல என்ன அப்படின்னா வந்து we need to install two things. So npm install at first redux.js toolkit. So redux.js / toolkit. So இதான் வந்து பேசிக்கா ரிடெக்ஸோட கோர் லைப்ரரி which is the redux.js toolkit. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா React Redux அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஸோ Redux.js toolkit is a core Redux library. React Redux என்ன அப்படின்னா வந்து நம்ம React அப்ளிகேஷனையும் ரிடெக்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கான கோர் லைப்ரரி தான் React Redux பேக்கேஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அண்ட் ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதும் we can start working on the Redux. பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நான் ரியாக்ட் ரவுட்டரும் இன்ஸ்டால் பண்ண போறேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தட் ரியாக்ட் ரிடெக்ஸோட ஒரிஜினல் பர்பஸை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த அப்ளிகேஷன்ல ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ப்ரோ, அப்போ ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணாதான் ரிடெக்ஸ் தேவையே படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எஸ். ஸோ உங்களுக்கு ரவுட்டிங் இல்லாத ஒரு அப்ளிகேஷனை நீங்க ரிடெக்ஸ் யூஸ் பண்ற அவசியம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வராது. நீங்க என்ன அப்படின்னா யூஸ் கான்டெக்ட் ஊக்க வச்சுட்டு நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணி முடிச்சிடலாம். ரிடெக்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட் அப்ளிகேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்போ வரும்னா ஒன்லி இஃப் யூ ஆர் யூசிங் ரவுட்டிங் இன் ரியாக்ட் அப்ளிகேஷன். ஸோ அதனாலதான் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா இருக்கணுன்றதுக்காக நான் டைரக்டா ரியாக்ட் ரவுட்டரையும் இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறேன். ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம் கையோட ரியாக்ட் ரவுட்டர் டாம். ரைட், இட்ஸ் டன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதுல இருந்து க்ளோஸ் ஆல் திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நான் ரியாக்ட் ரவுட்டிங் வந்து செட் பண்ண போறேன். இதுக்கு நீ கிரியேட் a new folder called as pages or pretty much என்ன பண்ணலாம், போன அப்ளிகேஷன்ல நான் பண்ண அந்த விஷயம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காம்பனன்ட்ஸ் பேஜஸ் app.jsx எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இதுல இருந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுல அதை அப்படியே என்ன பண்றேன் பேஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் ஃபோல்டருக்குள்ள எல்லாமே கிடைச்சிட்டு nav barல இருந்து I'll just change this back to link so that அந்த ஸ்டைல் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கு. லைக் ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கு, யூசர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு, அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ். ஸோ ஐ ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் பேஜஸ். ஸோ லெட்ஸ் சே இப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா வந்து ஹோம் பேஜில் லெட்ஸ் சே ஹேவ் அ ஃபார்ம். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து நான் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே இதுல இருந்து I can use a form tag. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லேபிள் டேக் கொடுத்துட்டு நேம் அண்ட் ஒரு இன்புட் டேக் ஆஃப் டைப் டெக்ஸ்ட். ஸோ நேம் இருக்குது. ஸோ இதே போல என்ன பண்றேன், இதுல இடையில ஒரு பிரேக் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிரேக் இருக்கும் இது கீழேயும் ஒரு பிரேக் டேக். ஸோ தட் அடுத்து கொடுக்குற லேபிள், பிகாஸ் லேபிள் அண்ட் இன்புட் டேக் இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அன் இன்லைன் எலமெண்ட். அதாவது பேசிக்கா வந்து அதுக்கு லைன் பிரேக் கிடையாது. ஸோ நீங்க தான் என்ன அப்படின்னா பிரேக் டேக் ஆட் பண்ணி லைன் பிரேக் பண்ணணும். whereas div tag, form tag இது எல்லாமே வந்துட்டு they are with line break. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க பிரேக் டேக் ஆட் பண்ணா போதும் இங்க ஆட் பண்ணிருக்க மாதிரி. whereas பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா லைன் பிரேக்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஆட் பண்ண வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இப்போ இதை என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஒரு இது, அடுத்த ஒரு இது, அடுத்த ஒரு இது. ஸோ பேசிக்கா இதை ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இமெயில், கான்டாக்ட். இதுலயும் டைப் வந்து நம்பர் அப்படின்னு மாத்திக்கிறேன். மற்ற எல்லாமே டெக்ஸ்டாவே இருக்கு. ஸோ கொடுத்தாச்சு. லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து ஒரு பட்டன் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே சப்மிட் பட்டன் or let's say an add button.
ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நான் இந்த ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம்ல இருந்து நான் யூசர் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண போறேன். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த யூசர்ஸ் அப்படின்ற பேஜ்ல நான் ஆட் பண்ற ஒவ்வொரு யூசரோட இன்ஃபர்மேஷனையும் நான் பார்க்கணும் லிட்டரலா. சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த ஹோம் பேஜ்ல ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல நான் ஒவ்வொரு யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸையா நான் என்ட்ரு பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூசரோட இன்ஃபர்மேஷன் நேம் ஆண்டன், ஏஜ் 26, இமெயில் anton@gmail.com, கான்டாக்ட் நம்பர் 72301250 சம்திங் லைக் தட். ஸோ ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டேன். டன். இப்போ யூசர்ஸ் பேஜுக்கு போனேன்னா அந்த ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ திருப்பி ஹோம் பேஜுக்கு வரேன். அடுத்த யூசரோட இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். லெட்ஸ் சே லெனின், நேம் லெனின், ஏஜ் 28, இமெயில் lenin@gmail.com, கான்டாக்ட் நம்பர் 12345679. ஆட் கொடுத்துறேன். இப்போ யூசர்ஸ் பேஜுக்கு போனா ஆல்ரெடி நான் ஆட் பண்ண ஆண்டனோட இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து ஆட் பண்ண லெனினோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஹோம் பேஜ்ல இருந்து யூசர் ஸ்டேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். யூசர்ஸ் பேஜ்ல நான் ஆட் பண்ண யூசர் ஸ்டேட் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுவேன். இவ்வளவுதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதை எப்படி நம்ம ரிடெக்ஸ்னால பாசிபிள் ஆக்குறோம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இன்புட் ஃபீல்ட்ல இருக்க இன்புட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் I'll create a use state variable. Let's say form input. அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா அதை கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நான் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுக்கு நேம் கொடுத்துட்றேன். அடுத்து ஏஜ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு, இமெயில் அண்ட் அட் லாஸ்ட் கான்டாக்ட் நம்பர். ஸோ நாலுத்துக்கும் நான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் இன்புட் ஃபீல்டில் மேப் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதில் வேல்யூ அப்படின்றதுல ஃபார்ம் இன்புட் டாட் நேம், அடுத்த இதில் வேல்யூவில் ஃபார்ம் இன்புட் டாட் ஏஜ், அடுத்த இதோட வேல்யூவில் form input dot email, and அடுத்த இதுல வேல்யூல form input dot contact. ஸோ pretty much என்ன அப்படின்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இதுல வந்து ஆட் பண்ணிட்டேன், which is literally good. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் அந்த இன்புட் ஃபீல்ட்ல வேல்யூஸை டைப் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எனக்கு இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு செட் ஆகும். ஸோ அதுக்கு பேசிக்கா எனக்கு என்ன அப்படின்னா நீடட் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர் இன் ஈச் அண்ட் எவ்ரி இன்புட் ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் எனக்கு அந்த ஈவெண்ட் லிசனர் தேவை. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு 4 ஸ்டேட் ஹேண்டில் பண்ணும். 4த்துக்கும் நான் என்ன அப்படின்னா தனித்தனி ஸ்டேட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணேன். ஒரே ஸ்டேட் வேரியபிள் 4 இன்புட்ஸையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா காமனா ஒரே ஒரு ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். const handle change is equal to, so basically even data கிடைக்கும் because இதை நான் வந்து ஆன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டில இருந்து கால் பண்ண போறது நான். ஸோ இதுல எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன் டைரக்டா ஆன் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு எப்படி ப்ரோ மல்டிபிள் கர்சர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய வாட்டி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக்கா இட்ஸ் ஆல்ட், உங்க கீபோர்ட்ல வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மல்டிபிள் கர்சர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். பிளேஸ் பண்ண பிறகு யூ கேன் ஜஸ்ட் டைப் இட். அண்ட் இதுல இருந்து ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் எந்த இன்புட் ஃபீல்ட டைப் பண்ணாலும் இந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் எனக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ நான் லாக் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் திஸ் கன்சோல். இப்போ நான் நேம் ஃபீல்ட் ஏதாவது டைப் பண்ணா எனக்கு நேம் ஃபீல்ட்ல நான் டைப் பண்ண லெட்டர் வரும். இப்போ ஏஜ்ல நான் டைப் பண்ணா ஏஜ்ல டைப் பண்ண வரும். இமெயில நான் ஏதாவது டைப் பண்ணா இமெயில டைப் பண்ண வரும். கான்டாக்ட்ல டைப் பண்ணா கான்டாக்ட்ல டைப் பண்ண வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே ப்ரோ எல்லாம் ஃபைன், பட் நீங்க அதுல டைப் பண்றது இன்புட் ஃபீல்ட்ல வரல ஆனா கன்சோல்ல வருது அப்படின்னு. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு இன்புட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோல்டு இன்புட் ஃபீல்ட் அப்படின்றது பேசிக்கா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் குட், இட்ஸ் ஃபைன். இப்போதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் திஸ் ஸோ தட் ஓகே ஃபைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு புது டாபிக் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷனா இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும்
வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு இன்புட் ஃபீல்ட்லையும் அந்த வேல்யூல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டோட அந்த ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணி வச்சிருப்பேன். ஃபார்ம் இன்புட் டாட் கான்டாக்ட், ஃபார்ம் இன்புட் டாட் இமெயில், ஃபார்ம் இன்புட் டாட் ஏஜ், ஃபார்ம் இன்புட் டாட் நேம் அப்படின்னு லிட்டரலாம். ஸோ பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இன்புட் ஃபீல்ட்லேயே அந்த வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ப்ரோ நான் டைப் பண்றது வருதே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க டைப் பண்றது ஹேண்டில் சேஞ்ச் வழியா வரும். வர வேல்யூவை நீங்க எடுத்து அந்த ஸ்டேட்ல செட் பண்ணா மட்டும்தான் இங்கேயும் வேல்யூ செட் ஆகும். அப்படி செட் ஆகும்போது இன்புட் ஃபீல்ட்லயும் அந்த சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா கண்ட்ரோல்டு இன்புட்ஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க டைப் பண்ற வேல்யூ உங்களுக்கு அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆனா மட்டும்தான் நீங்க உண்மையிலே டைப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே அது காமிக்கும். இல்ல நீங்க சும்மா டைப் பண்றீங்க ஆனா அந்த வேல்யூ வந்து வேரியபிள்ல ஸ்டோர் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் டு மேக் ஷோர் இல்ல நீங்க டைப் பண்ற வேல்யூ எங்கேயுமே ஸ்டோர் ஆகல அப்படின்றதுக்காகவே அது என்ன பண்ணாது, இன்புட் ஃபீல்ட்லயும் நீங்க டைப் பண்ற வேல்யூவை காமிக்கும். இதுதான் லாஜிக். ஸோ இப்போ என்ன ஆகுது, எதனால காமிக்கலன்னா ரொம்ப சிம்பிள். நான் வேல்யூ டைப் பண்றேன், அதை இங்க கன்சோல்லையும் கொடுக்குறேன் வருது, ஆனா அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணல, இங்க இருக்க ஸ்டேட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணல. சரி இப்போ அதை நான் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி வந்து நான் எந்த இன்புட் ஃபீல்ட டைப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது? பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இதில் டைப் பண்ணாலும் இதே ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுது, ஏஜ் இன்புட் ஃபீல்ட டைப் பண்ணாலும் இதே தான் கால் ஆகுது, இமெயில டைப் பண்ணாலும் இதே ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுது, கான்டாக்ட்ல நான் டைப் பண்ணாலும் இதே ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுது. ஸோ ஹவு எக்ஸாக்ட்லி ஐ கேன் சேஞ்ச் திஸ் ஒன்? இதுக்கு நான் என்ன அப்படின்னா வந்து இந்த இன்புட் ஃபீல்ட்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன் which is called as நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நான் அந்த ஃபீல்டுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபீல்டுக்கு நீங்க கொடுக்க போற நேம் வந்து இங்க நீங்க கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி நேமோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் நேம் தான் கொடுத்துருக்கேன் ப்ராப்பர்ட்டியில, அதனால இங்கேயும் நான் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம்னே சொல்லிடுறேன். அடுத்த இதோட நேம் வந்து நான் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்க வந்து செகண்ட் இன்புட்ல வந்து நான் நேம் வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துருவேன். தேர்ட் இன்புட்ல வந்து ஏஜ் நேம் வந்து இமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து நேம் இமெயில். அண்ட் லாஸ்ட் இன்புட்ல நேம் வந்து கான்டாக்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நேம் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பிரிட்டி மச் எல்லா இதுலயும் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு விச் இஸ் அ குட் திங். ஸோ எல்லா இதுலயும் எனக்கு தேவையான அந்த கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ எப்படி நான் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ எடுத்தனோ, ஸோ நான் டேரக்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணி என்ன பண்றேன், அந்த ஈவென்ட் டாட் டார்கெட்ல இருந்து, பிகாஸ் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ தான் நம்ம எடுக்கும் லிட்டரலா. ஸோ இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஈவென்ட் டாட் டார்கெட்ல இருந்து நான் டேரக்டா அந்த ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்றேன். பண்ணிட்டு வெறும் அந்த நேம் அண்ட் தென் வேல்யூ ரெண்டையும் மட்டும் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இங்க கன்சோல் லாக்ல நேம் கமா வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னா நான் எந்த ஃபீல்ட்ல டைப் பண்றேனோ அந்த ஃபீல்டோட நேமும் ஆனா என்ன வேல்யூ அந்த ஃபீல்ட்ல டைப் பண்றேனோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் நேம் ஃபீல்ட்ல ஏதாவது டைப் பண்ணனா நேம் டி அப்படின்னு வருதா, பிகாஸ் நான் நேம் ஃபீல்ட்ல டைப் பண்ணியிருக்கேன், அது எனக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் ஏஜ் ஃபீல்ட்ல டைப் பண்ணனா ஏஜ் 7 நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இமெயில் ஃபீல்ட்ல நான் டைப் பண்ணா இமெயில் ஃபீல்ட்ல நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கான்டாக்ட் ஃபீல்ட்ல நான் டைப் பண்ணனா கான்டாக்ட் ஃபீல்ட்ல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எக்ஸாக்டா நான் எந்த ஃபீல்ட்ல அந்த இன்புட்டை நான் டைப் பண்றேன் அப்படின்றது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இதுல இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா செட் ஃபார்ம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரண்ட் இன்புட் வேல்யூ எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது என்னன்னா புது ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் இன்புட்டை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லிடுறேன். பண்ணிட்டு புதுசா வர அந்த நேமை வந்து இதுல கொடுத்துட்றேன். நேம்க்கு இந்த வேல்யூவை செட் பண்ணும். ஏன் ப்ரோ இங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நான் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா நேம்ன்ற ஃபீல்டுக்கு அந்த வேல்யூவை செட் பண்ணிடும். ஸோ லிட்டரலா என்ன ஆகும்னா ஐ குட் ஜஸ்ட் ஷோ யூ கன்சோல் லாக்ல ஃபார்ம் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இனிஷியலா எல்லாமே எம்டியா இருக்குதா. இப்போ நான் நேம் ஃபீல்ட் ஏதாவது டைப் பண்ணா நேம் ஃபீல்ட்ல வருது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும் நேம் ஃபீல்ட் வரும். பட் பிரச்சனை என்னன்னா நான் கான்டாக்ட் ஃபீல்ட் ஏதாவது டைப் பண்ணாலும் அது என்னதான் ஆகும், நேம் ஃபீல்ட்ல தான் போய் இதாகும். பாத்தீங்கன்னா தெரியும் நான் கான்டாக்ட் ஃபீல்ட்ல நம்பர் டைப் பண்றேன், அது எங்க போய் விழுது பாருங்க, நேம்ல போய் செட் ஆகும். நான் இமெயில் ஃபீல்ட்ல டைப் பண்றேன், அதுவும் என்னதான் ஆகும், நேம் ஃபீல்ட்ல போய் தான் செட் ஆகும். எதனால்னா பிகாஸ் இப்போ நான் நேம்னு கொடுக்கும்போது அந்த நேம் ஃபீல்டுக்கு செட் பண்ணுது, ரேதர் தான் இங்க வரக்கூடிய நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு பதிலா. ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா இதுல ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ வருதோ அந்த ப்ராப்பர்ட்டியில செட் பண்ணும். ஸோ இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள்ல வேல்யூ நேமா இருந்துச்சுன்னா நேம்ன்ற ஃபீல்டுக்கு செட் பண்ணும். இந்த நேம்ன்ற வேரியபிள்ல வேல்யூ ஏஜா இருந்துச்சு அப்படின்னா ஏஜ்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு அந்த வேல்யூ செட் பண்ணும்.
ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன்னா எல்லா ஃபீல்டும் எம்டியா இருக்கு. இப்போ நான் நேம்ல போயிட்டு ஜேசன் கொடுத்தேன்னா நேம்ல வரும். ஏஜ்ல போயிட்டு நான் ஏஜ் என்டர் பண்ணேன்னா ஏஜ் ஃபீல்ட்ல வரும். இமெயிலில் போயிட்டு நான் இமெயில் கொடுத்தேன்னா இமெயில் ஃபீல்டில் வரும். கான்டாக்ட்ல போயிட்டு நான் கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ணேன் அப்படின்னா கான்டாக்ட் ஃபீல்டில் அந்த கான்டாக்ட் நம்பர் வரும். ஸோ எக்ஸாக்டா எனக்கு நான் என்ன ஃபீல்டில் டைப் பண்ணியிருக்கணும் அந்த இதை நீங்கள் எங்கேயோ எக்ஸாக்டா பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஸாக்டா எனக்கு நேம் ஏஜ் இமெயில் இது எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா வந்து வி காட் ஆக்சஸ் டு த இன்புட் டேட்டா. ஸோ நான் டைப் பண்ணக்கூடிய இந்த யூசர் இன்ஃபர்மேஷன் டேட்டா எனக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார்ம் இன்புட் அப்படின்றதுல இருக்குது, விச் இஸ் குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பர்ஃபெக்ட்லி டன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ரிடெக்ஸை செட் பண்ணலாம். ஸோ ரிடெக்ஸுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ரிடெக்ஸ் ஸ்டோர், இன்னொன்று வந்து ரிடெக்ஸ் ஸ்லைஸ். ஸோ ரெண்டும் என்னென்ன அப்படின்றது வந்து ஐ வில் மேக் இட் கிளியர் இன் அ மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோர் என்ன அப்படின்னா ஆப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்லைசஸ்க்கு வந்துட்டு நான் ஸ்லைசஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஏன் ப்ரோ இதே நேம் தான் கொடுக்கணுமா, வேற நேம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் இப்போ நான் எப்படி காம்பனன்ட்ஸ் பேஜஸ்க்குலாம் நான் எந்த நேம்லாம் கொடுத்துக்கலாம், காம்ப் பேஜ் எனிதிங் இட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறேனோ அப்படி ஒர்க் ஆக போகுது. பட் அதுக்கு அர்த்தம் உள்ள நேம் இதுல இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆஸ் அ டெவலப்பரா புரியணும். அண்ட் ஆல்ரெடி பிகாஸ் உங்களுக்கு இது புதுசா இருக்கா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிடெக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக்ஸ் இந்த நேம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு ஓகே இது இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த நேம் பார்த்தோன்னே ஓகே இதுலதான் ஸ்லைசஸ் இருக்கு இதுலதான் ஸ்டோர் இருக்குன்னு சொல்லி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே நேமிங் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்ன அப்படின்னா ஸ்டோர் அண்ட் ஸ்லைசஸ்க்கு இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேசிக்கா வந்து ரிடெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ரிடெக்ஸ்ல வந்து இருக்கக்கூடியது குவைட் ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே ரிடெக்ஸ் ஸ்டோர். ஸோ இங்கே தான் பேசிக்கா என்ன அப்படின்னா ரிடெக்ஸ் ஸ்டோர்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இதுல தான் மல்டிபிள் ரிடெக்ஸ் ஸ்டேட் டேட்டா வந்து அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிடெக்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு தனியா ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சிருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் இதுதான் என்னோட ஸ்லைஸ் ஃபைல். ஸோ இந்த ரிடெக்ஸோட ஸ்லைஸ்ல பேசிக்கா என்னெல்லாம் இருக்கும்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து ஆக்ஷன்ஸ், இன்னொன்னு ரெடியூசர்ஸ். ப்ரோ ரெடியூசர்ஸ்னா நம்ம யூஸ் ரெடியூசர் பார்த்தோமே அந்த ரெடியூசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் ஒன்று தான், பட் சின்னதாக ஒரு டிங்கரிங் வேலை இந்த மாதிரிலாம் இருக்கும்னே சொல்லலாம். பட் கிட்டத்தட்ட யூஸ் ரெடியூசரை வந்து மையமாக வச்சு தான் அவங்க இந்த ரெடியூசரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். இல்லையா? ஸோ ஸ்லைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் இருக்கும், ரெடியூசர் இருக்கும். இந்த ரெண்டு தான் ஸ்லைஸ்ல இருக்கும். ஸ்டோர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்லைஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்லைஸ் இருக்கும், அந்த ஸ்லைஸ்ல ஒரு ஆக்ஷன் ரெடியூசர் இருக்கும். இதே போல இங்க இருக்க ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்லைஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் ரெடியூசர் இருக்கும். ஸோ இங்க இருக்க ஸ்லைஸ்ல ஒரு ரெடியூசர், இங்க இருக்க ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்லைஸ் இருக்கும், அதுல ஒரு ஆக்ஷன் ஒரு ரெடியூசர். லைக் கோழி 65, இந்த இதுல ஒரு 25 கோழி இருக்கு, இதுல ஒரு 20 கோழி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்டை செப்பரேட்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்லைஸ் ஃபைல் இருக்கும். அந்த ஸ்லைஸ்ல அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு ரெடியூசர் இருக்கும். இப்போ கமிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆக்ஷன்னா என்ன, ரெடியூசர்னா என்ன? ஸோ ரெடியூசர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ ரெடியூசர் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்றதா இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஸ்டேட்ல வந்து நான் ஒரு டேட்டாவை செட் பண்ணணும், இல்லை ஸ்டேட்ல இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் தான் எனக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகே ப்ரோ, ரெடியூசர் ஃபங்க்ஷன் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் டேட்டாவை அப்டேட் பண்றதுக்காக ஸ்லைஸ்ல இருக்கு. அப்போ ஆக்ஷன் என்ன பண்ணும்? ஆக்ஷன் என்ன பண்ணும்னா இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனை நான் வந்து ட்ரிகர் பண்றதுக்கு, பேசிக்கா அந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு எனக்கு அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன் ப்ரோ ஃபங்க்ஷனை நான் டைரக்டா கால் பண்ண முடியாதுன்னா முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா நார்மலா எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் தான் லிட்டரலா கால் பண்ணலாம் அப்படின்னு. பட் இங்க இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா கால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்ஷனை வந்து நீங்க டிஸ்பேட்ச் பண்ணுவீங்க. டிஸ்பேட்ச்னா என்ன ப்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒன்றும் கிடையாது. சிம்பிளா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணா எப்படி இருக்குமோ அதான். லைக் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்க பெரிய ஆட்கள், நாங்க வந்து இப்படி கெத்து மாஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவங்களா அந்த டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. லிட்டரலா ஒன்றும் கிடையாது. நம்ம டைரக்டா ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமா, இவங்க அதை என்னன்னா இன்னொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்காங்க. லைக் என்ன அப்படின்னா வந்து நீங்க டிஸ்பேட்ச்ல இருந்து அந்த ஆக்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கால் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டிஸ்பேட்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி இருக்கும். அதுல இருந்து அந்த ஆக்ஷனை கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கான ரெடியூசர் ஃபங்க்ஷன் எதுவோ அது ட்ரிகர் ஆகி ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணும். அவ்வளவுதான் ப்ரோ. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு டைரக்டா நான் ரெடியூசர் ஃபங்க்ஷனே கால் பண்ணிருக்கலாமேனா பண்ணிருக்கலாம் தான். யார் இல்லைன்னா, ஆனால் ரிடெக்ஸ்ல அவங்க அப்படி பண்ணல. ரிடெக்ஸோட ஆர்கிடெக்சரே அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா ரெடியூசர் ஃபங்க்ஷன் தனியா இருக்கும், நீங்க ஆக்ஷன் தனியா அதுல இருந்து எடுக்கணும், நீங்க டிஸ்பேச் பண்ணணும். எதை அந்த ஆக்ஷனை நீங்க டிஸ்பேச் பண்ணணும். பண்ணும்போது அந்த ஆக்ஷனுக்கான ரெடியூசர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஒரு ஸ்டெப் இப்படியே நான் மூக்க தொடுறதுக்கு இல்ல நீங்க இப்படியே தலையை சுத்தி வந்துதான் தொடணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. சிம்பிள். ஒரு ஆக்ஷனை நீங்க டிஸ்பேச், இதான் டேர்ம். ஒரு ஆக்ஷனை நீங்க டிஸ்பேச் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் எந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனோடதோ அந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். சிம்பிள். எதுக்காகனா உங்களால டைரக்டா ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஆக்ஷனை டிஸ்பேச் பண்றது மூலியமா மட்டும்தான் ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அண்ட் ரெடியூசர் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னன்னா நம்ம ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டேட்டை அப்டேட் பண்றது. இவ்வளவுதான் ரிடெக்ஸ். சிம்பிள். இதுக்கு மேல வர இது எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோட்ல செட் பண்றது, பிகாஸ் இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே, தியரிட்டிக்கலா இப்படிதான் இருக்க போது ஸ்ட்ரக்சர் எவ்ரி திங் அப்படின்னு. பட் இது எப்படி செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ்ல போயிட்டு யூசர் ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேசிக்கா என்னோட ஸ்லைஸ் ஃபைல் இது பண்றதுக்கு. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் ஃப்ரம் அட் redux.js/toolkit அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் நான் இம்போர்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். அண்ட் இதுல என்ன அப்படின்னா அடுத்தது இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த ஸ்லைஸுக்கான ஸ்டேட் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ நான் நினைக்கிறேனோ அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன அப்படின்னா பேசிக்கா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே கொடுக்குறேன். இதான் என்னோட ஸ்டேட்டா இருக்க போது. இந்த யூசர்ஸ் அரேல தான் நான் என்ன பண்ண போறேன், நான் ஆட் பண்ற அந்த ஒவ்வொரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இங்க இந்த ஹோம் பேஜ்ல இந்த ஒவ்வொரு ஃபார்ம் இன்புட் இருக்கு பாத்தீங்களா, பிகாஸ் நான் ஒவ்வொரு வாட்டி யூசர் இன்புட் ஆட் பண்ண போற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் என்ன அப்படின்னா வந்து இந்த அரேல வந்து டைரக்டா ஆட் பண்ணும். இதுல இருந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்லைஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூசர் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் இது பண்ணிடலாம். அண்ட் கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன்ல நான் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நான் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைஸுக்கு நான் ஒரு யூனிக் நேம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து யூசர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இங்க ஸ்டேட்ல கொடுத்துருக்க அதே நேம் தான் கொடுக்கணுமானு, தான் கிடையாது. கெல்வின் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. லீவிஸ் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க ஸ்லைஸ் கொடுக்கக்கூடிய நேம் வந்து ஒரு யூனிக் நேமா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. யூனிக் நேம்னா எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்லைஸ், இப்போ நான் ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். லெட்ஸ் சே இப்போ அப்ளிகேஷன்ல ஒரு 4-5 ஸ்லைஸ் இருக்குன்னா அந்த 4-5 ஸ்லைஸுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இதுல என்னோட ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்க போதோ அதை நான் மென்ஷன் பண்ணும். ஆல்ரெடி நான் இனிஷியல் ஸ்டேட்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், நான் அந்த வேரியபிளே டைரக்டா கொடுத்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து என்னோட ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸை நான் மென்ஷன் பண்ணும். ஸோ இதுல இருந்து ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியில எனக்கு தேவையான ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா செட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து நான் ஆட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் செட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ செட் யூசர்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஃபங்க்ஷன் நான் ஒன்று அசைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியூசர்ல நான் கொடுக்க போற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் எனக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன், செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா பேலோட். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் செட் யூசர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன், அடுத்தது பேலோட். ஸோ பேலோட்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன் அப்படின்றது நான் டிஸ்பேச் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷன்.
ஓகேயா? ஸோ அதாவது இப்போ அந்த செட் யூசர்ஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணணும்னா அந்த ஆக்ஷன். பேலோடு அப்படின்றது அந்த ஆக்ஷனை நான் டிஸ்பேச் பண்ணும்போது நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது இந்த பேலோட்ல கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெடியூசர் ஃபங்க்ஷனை வச்சு நான் ஸ்டேட்ல வந்து டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ அப்போ நான் ஆட் பண்றதுக்கான டேட்டாவை நான் எப்படி இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணுவேன்னா இந்த ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணும்போது நான் அதில் அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுவேன். நான் அப்படி பாஸ் பண்ற டேட்டா இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனோட செகண்ட் பேராமீட்டர் ஆஃப் த பேலோட்ல வந்து எனக்கு அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ இதை இன்னும் என்ன அப்படின்னா வந்து பெட்டரா நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவல் ஸ்டேட், செகண்ட் இருக்கிறதுல வந்துட்டு ஆக்ஷன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அந்த பேலோட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டா பாத்தீங்கன்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணாலே பேலோடுன்ற ஃபீல் காமிக்குதா. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இனிஷியலா நீங்க லேர்ன் பண்ணும்போது இப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்டேட், செகண்ட் பேராமீட்டர் ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ ஸ்டேட் எது ப்ரோ ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இப்போ இனிஷியல் ஸ்டேட் நான் இதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ நான் ஒரு 4-5 டேட்டா ஆட் பண்ணதுக்கு பிறகு என் ஸ்டேட் மாறி இருக்கும்ல. அப்போ அந்த கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா ஸ்டேட் அப்படின்றதுல கிடைக்கும். செகண்ட் பேராமீட்டர் அந்த ஆக்ஷன்ன்றது பேசிக்கா நான் அந்த ஆக்ஷனை வந்து டிஸ்பேச் பண்ணும்போது நான் என்ன டேட்டா பாஸ் பண்றேனோ அந்த ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் வித் தட் ஆக்ஷன் டேட்டா எல்லாமே எனக்கு இந்த செகண்ட் பேராமீட்டரா கிடைக்கும். ஸோ இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா என்னோட ஸ்டேட்ல இந்த ஸ்டேட்ன்றது இந்த மொத்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதுல யூசர்ஸ்னா நான் டாட் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா தெரியும் யூசர்ஸ் வந்திருக்கும். அது எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் உங்க இனிஷியல் ஸ்டேட்டை பார்த்தோன்னே அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். ஓகே உங்க இனிஷியல் ஸ்டேட்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல யூசர்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்போ உங்க ஸ்டேட்ல கண்டிப்பா அது இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்துட்டு இதுல என்ன பண்றேன் ஆல்ரெடி ஸ்டேட் டாட் யூசர்ஸ்ல என்னென்ன அந்த ப்ராப்பர்ட்டி டேட்டா யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அரேல இப்போ எனக்கு பேலோட்ல ஆக்ஷன் டாட் பேலோட்ல வரக்கூடிய அந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன் அரேல ஆட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா என்ன ஆகும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிளஸ் நான் புதுசா சென்ட் பண்ணக்கூடிய டிஸ்பேச் பண்ணும்போது சென்ட் பண்ணக்கூடிய அந்த யூசர் இன்ஃபர்மேஷனும் எனக்கு இதுல வந்து டைரக்டா ஆட் ஆகும். அவ்வளவுதானா ரெடியூசர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே ப்ரோ, ரெடியூசர் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னா ரிடெக்ஸ் டூல் கிட் வரதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டா பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரிடெக்ஸ் டூல் கிட் என்ன பண்ணிட்டாங்க ஏன் சார் நீங்க கஷ்டப்படுறீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே என்ன அப்படின்னா வந்து இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்டா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த யூசர் ஸ்லைஸ் நம்ம இங்க கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்லி யூசர் ஸ்லைஸ் வேரியபிள் அசைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இதுலயே எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்ஸ் அதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரெடியூசர் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நேமா சொல்லி தானே அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டியில தான் அந்த ஃபங்க்ஷனே அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம்ஸே எனக்கு ஆக்ஷன் நேம்ஸா கிடைக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் செட் யூசர்ஸ் வருதா, இதான் என்னோட ஆக்ஷன். இப்போ நான் இன்னொரு ரெடியூசர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். லெட்ஸ் சே delete user அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேட் கமா ஆக்ஷன். ஸோ லெட்ஸ் சே இப்போ இதுல இருந்து ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுல என்ன பண்றேன் ஆல்ரெடி இருக்கிற யூசர் இதுல இருந்து ஸ்டேட் டாட் யூசர்ஸ் டாட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு யூசரோட இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் அவங்களோட இண்டெக்ஸ் எடுத்துட்டு எந்த இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ற ஆக்ஷன் டாட் பேலோடோட மேட்ச் ஆகலையோ அதுல இருக்க யூசர்ஸ் டேட்டா மட்டும் அசைன் பண்ண சொல்றேன். பேசிக்கா நான் டெலிட் பண்ண போற யூசரோட அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவை நான் பேலோட்ல சென்ட் பண்ணுவேன். அப்ப அதை தவிர்த்து என்ன பண்ணும் மத்த எல்லாமே மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ அதை மட்டும் வச்சு எனக்கு என்ன பண்ணும் ஒரு புது அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அதை ஸ்டேட் டாட் யூசர்ஸ்ல இது பண்ணும். இப்போ டெலிட் யூசர்னு இன்னொரு ரெடியூசர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப இதுக்கான ஆக்ஷன் எப்படி எடுப்பேன்னா ரொம்ப சிம்பிள். இதுல இருந்து என்னன்னா கமா கொடுத்து டெலிட் யூசர் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஆக்ஷனையும் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ற எல்லா ரெடியூசர்ஸையும் நீங்க டைரக்டா யூசர் ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு அதுல இருந்து உங்களுக்கு தேவையான அந்த ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க டைரக்டா இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தாச்சு. லாஸ்டா இந்த ஃபைல்ல இருந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெடியூசர். பட் ரெடியூசர் கிரியேட் பண்றோமே அப்படின்னா எஸ், பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்லைஸ்ல கிரியேட் பண்ணிருக்கிறது எப்போதுமே என்ன அப்படின்னா வி கிரியேட் மல்டிபிள் ரெடியூசர் ஃபங்க்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் செட் யூசர் டெலிட் யூசர் இதே போல இன்னொரு 2-3 இது வேணும் அப்படின்னா இன்னொரு 4-5 எத்தனை ரெடியூசர் ஃபங்க்ஷனா நீங்க இந்த ஸ்டேட் அப்டேட் பண்ற கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரெடியூசர் ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்க இருந்து டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஸ்லைஸ் ஃபைல்ல இருந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் ஸ்லைஸ் டாட்
ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த ரெடியூசரையும் சேர்த்து ஒரே ரெடியூசரை எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருப்பாங்க. அதை என்ன அப்படின்னா இந்த யூசர் ஸ்லைஸ் ஃபைல்ல இருந்து எக்ஸ்போர்ட். அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், சிம்பிள். உண்மையா அப்படிதான், உண்மையா அவ்வளவுதான். யூசர் ஸ்லைஸ் ஃபைல் இஸ் டன். ஸோ பேசிக்கா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இனிஷியல் ஸ்டேட் டிஃபைன் பண்ணணும். அப்புறம் கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன்ல உங்க ஸ்லைஸுக்கு ஒரு நேம், யூனிக் நேம் கொடுத்துட்டு இனிஷியல் ஸ்டேட் அசைன் பண்ணிட்டு ரெடியூசர் ஃபங்க்ஷன்ல இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன ஆக்டிவிட்டி அந்த ஸ்டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை நீங்க உள்ள இந்த மாதிரி டைரக்டா மென்ஷன் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா அந்த ஃபங்க்ஷன்ல உங்களோட கரண்ட் ஸ்டேட் டேட்டா கிடைக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டியா நீங்க ஆக்ஷன், உங்களோட என்ன ஆக்ஷன் டேட்டா நீங்க டிஸ்பேச் பண்ணீங்களோ அந்த ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுல பேலோடுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில தான் நீங்க என்ன டேட்டா சென்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ பண்ணிக்கலாம். லாஸ்டா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன்ல இருந்தே உங்களுக்கு ஆக்ஷன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுல இருந்து நீங்க டைரக்டா உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் டைரக்டா. அண்ட் லாஸ்டா அந்த ஹோலா வந்து உங்களோட ரெடியூசர் ஃபங்க்ஷன் நீங்க இந்த ஃபைல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டெப்ஸ். நீங்க உங்க ஸ்லைஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஓகே, டன். இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டோர் கிரியேட் பண்ணும். ஸோ இங்க போயிட்டு store.js அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் redux டூல்கிட்ல இருந்து கான்ஃபிகர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா constore is equal to configure store. இதுல என்ன அப்படின்னா ரெடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல நான் இப்போ ஒரே ஒரு ஸ்லைஸ் ஃபைல் தான் வச்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு ரெடியூசர் இருக்குது. கேட்கலாம் ப்ரோ, பட் 2 ரெடியூசர் ஃபங்க்ஷன் இருக்கேன். எஸ், பட் 2 ரெடியூசர் ஃபங்க்ஷன் சேர்த்து ஒரே ரெடியூசரா தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒன்று தான். ஸோ அப்போ அந்த ரெடியூசரை இங்க என்ன அப்படின்னா நான் ஒரு நேம் கொடுத்து அசைன் பண்ணிடலாம். நான் யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் நம்ம கொடுக்கறதா சொல்லிட்டு இதுல இருந்து அந்த யூசர் ரெடியூசரை நான் என்ன பண்றேன் டைரக்டா அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ண யூசர் ரெடியூசரை இங்க மென்ஷன் பண்ணிட்டு என் ஸ்டோரை முடிச்சிடுறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஸ்டோர். ஸ்டோர் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஜஸ்ட் கான்ஃபிகர் ஸ்டோர்ல ரெடியூசர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில வந்து ஒரு ஃபீல்ட் நேம் என்ன உங்களுக்கு நேம் வேணுமோ. ஸோ இது எப்படி ப்ரோ இந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம் எது உங்களுக்கு ஆப்டான நேமா இருக்குதோ நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நேம் நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்ம யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்றதுனால நான் யூசர்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து அந்த ரெடியூசர் இங்கே கொடுத்துட்டேன். சிம்பிள். ஸ்டோர் முடிஞ்சு. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். ரிடெக்ஸோட மொத்த செட்டப்பும் முடிஞ்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க இவ்வளவு ஈஸியா இருக்குன்னா எஸ், அவ்வளவுதான் ரிடெக்ஸ். உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ஸ்லைஸ் ஃபைல்ல முக்கியமான விஷயம் இனிஷியல் ஸ்டேட், யூனிக் நேம், ரெடியூசர்ஸ் ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு தேவையான ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு ரெடியூசர் ஃபங்க்ஷனையும் உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட் அண்ட் தென் ஆக்ஷன் டேட்டா கிடைக்கும். அண்ட் தென் டைரக்டா அந்த யூசர்ஸ் நீங்க கிரியேட் பண்ண அந்த ஸ்லைஸ் வேரியபிள் இருந்தே ஆக்ஷன்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி வழியா நீங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களோட ஆக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்டா டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெடியூசர் ப்ராப்பர்ட்டியும் டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். ஸோ ஒன்ஸ் இந்த இதை முடிச்சதுக்கு பிறகு இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா கான்ஃபிகர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களோட ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு கான்ஃபிகர் ஸ்டோர்ல ரெடியூசர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியில உங்களோட ஒவ்வொரு ரெடியூசரையும் பிகாஸ் இப்போ நான் ஒரே ஒரு ரெடியூசர் தான் வச்சிருக்கேன். பட் இப்போ மல்டிபிள் ரெடியூசர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ரெடியூசருக்கும் நான் ஒரு நேம் கொடுத்து அந்த ரெடியூசரை அசைன் பண்ணிட்டு அங்க இருந்து டிஃபால்ட்டா என்னோட ஸ்டோர் வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுலாம் முடிஞ்சு. டன், கத்தம். இட்ஸ் குட். ரிடெக்ஸோட மொத்த செட்டப்பும் முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ரிடெக்ஸ் இங்க என்கிட்ட தனியா இருக்கு, ரிடெக்ஸ் ஸ்டோர் இருக்கு. இதை நான் என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு லெட்ஸ் கோ இன் டு த app.jsx ஃபைலே நீங்க பண்ணலாம், இல்லை main.jsx ஃபைலையும் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டூ இட் இன் main.jsx ஃபைல். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா இம்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரியாக்ட் ரிடெக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோமா. ஸோ அதுல இருந்து எனக்கு ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ரொவைடர் காம்போனன்ட் எடுத்து என்ன பண்ணும் என்னோட மொத்த ரியாக்ட் அப்ளிகேஷனையும் நான் என்க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட மொத்த ரியாக்ட் ஆப்பும் எங்கே வந்துட்டு என் ப்ரொவைடர் காம்போனன்ட்டுக்குள்ள வந்துட்டு விச் இஸ் ஃப்ரம் ரியாக்ட் ரிடெக்ஸ். இந்த ப்ரொவைடர் காம்போனன்ட்ல எனக்கு ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப் இருக்கும். இந்த ஸ்டோர் ப்ராப்ல நான் இங்கே கிரியேட் பண்ண இந்த ஸ்டோரை நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ ஐ குட் ஜஸ்ட் சே ஸ்டோர்
ஸோ இந்த ஆப் ஸ்டோர் டாட் ஜேஎஸ் ஃபைல்ல இருந்து நான் இது பண்ண ஸ்டோரை இதில் டைரக்டா கொடுத்துருவேன். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோன்னா என் அப்ளிகேஷன் ஸ்டில் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன், எவ்ரி திங் இஸ் குட். பட் இப்போ என்ன அப்படின்னா நான் ரியாக்ட் அப்ளிகேஷனையும் ரிடக்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவ்வளோதான் கனெக்ஷன் செட்டப்பா அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா ரியாக்ட் ரிடக்ஸ் பெரிய கஷ்டம், அவ்வளவுதான் ரிடக்ஸ் தான் எல்லாமே அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் யூடியூப்லேயே நான் பில்டப் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நான் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், ரிடக்ஸ் இஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கரெக்ட்லி. அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியும். பட் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் த ஈஸியஸ்ட் கான்செப்ட். லைக் ரியாக்ட்லேயே நான் சொல்லுவேன் இருக்கிறதுல ஈஸியான டாபிக்னா அது ரிடக்ஸ் தான் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைஸ் கிரியேட் பண்றது, அதை ஸ்டோர்ல அப்புறம் அதுல இருந்து எடுக்கிற ரெடியூசர் எடுத்து ஸ்டோர்ல அசைன் பண்றது, அண்ட் அட் லாஸ்ட் அந்த ஸ்டோரை வந்து ரியாக்ட் ரிடக்ஸ்ல இருந்து கிடைக்கிற ப்ரொவைடர் காம்போனன்ட் வழியா டைரக்டா எடுத்தவங்க மொத்த ரியாக்ட் அப்ளிகேஷனையும் என்க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டோர் வேரியபிள அசைன் பண்ண சிம்பிள். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கனெக்ட் ஆயிட்டுன்னு சொன்னா இது எப்படி ப்ரோ நான் நம்புறது அப்படின்னா நீங்க ஏன் பேச நம்ப வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், ரிடக்ஸ் ஸ்டோர்ல இருந்தே அந்த டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ ரிடக்ஸ் ஸ்டோர்ல எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், யூசர்ஸ்னு ஒரு ஸ்டேட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டோர்லையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் சே இப்போ எனக்கு யூசர்ஸ் பேஜ்ல இருந்தா அந்த ஸ்டேட் டேட்டா தேவை. ஸோ யூசர்ஸ் பேஜுக்கு போயிட்டு எப்படி நான் ரிடக்ஸ் ஸ்டோர்ல இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவேன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஹூக் இருக்குது. அண்ட் அந்த ஹூக் என்ன அப்படின்னா யூஸ் செலக்டர். ஸோ இந்த யூஸ் செலக்டர் ஹூக் வந்து எங்க இருந்து வரும், எந்த பேக்கேஜ்ல இருந்து அப்படின்னா ஃப்ரம் ரியாக்ட் ரிடக்ஸ். ஸோ ரியாக்ட் ரிடக்ஸ் இதுல இருந்து யூஸ் செலக்டர் அப்படின்ற ஹூக் எடுத்துட்டு, ஸோ இந்த யூஸ் செலக்டர் ஹூக்ல பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணும், அதுல உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட் அப்படின்றது இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஸ்டோர்ல இந்த ரெடியூசருக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, கான்ஃபிகர் ஸ்டோர் ரெடியூசர் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த ஸ்டேட்ன்ற வேரியபிளை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து என் ஸ்லைஸ்ல இருக்கக்கூடிய இந்த யூசர்ஸ் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஸோ இந்த உள்ள இருக்க கால் பேக் ஃபங்க்ஷன்ல நான் டைரக்டா ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ல நீங்க சிங்கிள் லைன்ல பண்ணும்போது நீங்க என்ன பண்ண வேண்டாம், கர்லி பிரேஸ் கொடுத்தாதான் இப்படி ரிட்டர்ன்லாம் கொடுக்கணும். இல்ல ஆரோ ஃபங்க்ஷன் நீங்க சிங்கிள் லைன்லேயே இப்படி கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன், ஸ்டேட் டாட் இதுல இருந்து இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், யூசர்ஸ் இன்ஃபோன்னு சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட், அப்போ ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இன்ஃபோ டாட் இதுக்கு அடுத்தது இந்த யூசர்ஸ் இன்ஃபோக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், ரெடியூசர் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடியூசர் வந்து டைரக்டா ஸ்லைஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அங்க என் ஸ்டேட்டோட நேம் என்ன, யூசர்ஸ். ஸோ அப்போ இங்க இருந்து என்ன பண்றேன், யூசர்ஸ் இன்ஃபோ டாட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்க இருந்து நான் லாக் அந்த வேரியபிளை நான் லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா யூசர்ஸ் பேஜ்ல எம்டி அரே வருதா. ப்ரோ நீங்க சும்மா ஏதாவது ஒரு எம்டி அரே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டு செக் திஸ் ஒன், இந்த எம்டி அரே இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு இப்ப நான் சும்மா சுமித் குமார் டேம் அப்படின்னு சொல்லி 3 பேர் கொடுக்குறேன். அறையில என்ன இருக்கு பாருங்க, இது எங்க இருந்து வருது, யூசர்ஸ் பேஜ்ல இருந்து வருது. சரிதா, சிம்பிள். ரிடக்ஸ் வந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணியாச்சு. இந்த டேட்டா எங்க இருந்து வருது, எனக்கு ரிடக்ஸ் ஸ்டோர்ல வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்லைஸ் நான் கிரியேட் பண்ண டேட்டா இங்க எனக்கு வருது. ஓகே ப்ரோ, இப்போ டேட்டா ஆக்சஸ் பண்றது ஃபைன். நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் செலக்டர் ஹூக்ல இருந்து எனக்கு உள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன்ல ஸ்டேட் கிடைக்கும். அந்த ஸ்டேட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நீங்க இந்த கான்ஃபிகர் ஸ்டோர்ல ரெடியூசருக்கு அசைன் பண்ணிருக்க இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் பேசிக்கா என்ன பண்ணுது, அந்த ஸ்டோர் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே ஃபைன், எல்லாமே ஸோ புரிஞ்சு. ஸோ இங்க இருக்க இந்த ஆப்ஜெக்ட் தான் என்னது எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டோர் அப்படின்றது. ஸோ ஓகே, ஸோ இப்போ அதனால நான் என்ன பண்றேன், ஸ்டேட்ல இருந்து டாட் யூசர், பிகாஸ் ஸ்டேட் அந்த ஆப்ஜெக்ட்னா உள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி யூசர்ஸ் இன்ஃபோ அதை கொடுத்துட்டு அதுல இருக்க ஸ்டேட் யூசர்ஸ் நான் ஆக்சஸ் பண்றேன். ஃபைன். ஆனா நான் இப்போ எப்படி ரிடக்ஸுக்கு நான் டேட்டாவை ஸ்டோர் பண்றது, எப்படி ஆக்ஷனை டிஸ்பேச் பண்றதுன்னா ருக்ஜாவ் பையா ருக்ஜாவ் அதுக்கு தான் வரும். ஸோ அந்த இதை பார்க்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஹோம் பேஜுக்கு போயிடும், பிகாஸ் இங்கே தான் என்னோட ஃபார்ம் இன்புட் இருக்கு. கரெக்டா. ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன், கான்ஸ் ஆட் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு
ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆக போகுது? ஆப்வியஸ்லி இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது. அண்ட் அதுக்கு முன்னாடி என் யூசர் ஸ்லைஸ்ல இருந்து இந்த அரேவை மறுபடியும் எம்டி ஆக்கிடுறேன். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஆப்வியஸ்லி நான் ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணும், கரெக்டா? ஸோ அந்த டிஸ்பேச் பண்றது வந்து எனக்கு இன்னொரு ஹூக்ல இருக்குது. ஸோ கான்ஸ் டிஸ்பேச்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் டிஸ்பேச் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்கு. மறுபடியும் எங்க இருந்து வருதுன்னா ரியாக்ட் ரிடெக்ஸ். ஸோ யூஸ் டிஸ்பேச் ஹூக் அண்ட் யூஸ் செலக்டர் ஹூக் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் செலக்டர் ஹூக் டேட்டாவை ரிடெக்ஸ்ல இருந்து கெட் பண்றதுக்கு, யூஸ் டிஸ்பேச் ஹூக் ஆக்சுவலா அந்த ஆக்ஷனை வந்து டிஸ்பேச் பண்றதுக்கு. ஸோ நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக வச்சிருக்க ஒரு சுத்தி வளைச்சு வச்சிருக்க ஒரு ஸ்டெப் தான் ஆக்ஷன் டிஸ்பேச் அப்படின்றது. ஸோ லிட்டரலா இங்க என்ன பண்ணுவேன்னா டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு இதை கால் பண்ணுவேன். உள்ள எதை நான் கால் பண்ணுவேன் அப்படின்னா என் ஸ்லைஸ்ல இங்க இருந்து நான் ஒரு ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் இதுங்க எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, ஒரு ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி செட் யூசர்ஸ்னு டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன் இங்க இருந்து நார்மல் எக்ஸ்போர்ட்ல. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா செட் யூசர்ஸ் அப்படின்றத இங்க இருந்து டைரக்டா ஸ்லைஸ் ஃபைல்ல இருந்து கர்லி பிரேஸ் போட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கர்லி பிரேஸ் எக்ஸ்போர்ட் தான் இங்க இருந்து பண்ணிருக்கேன். பண்ணிட்டு இதை நான் இங்க இருந்து கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது நான் என்ன டேட்டா உள்ள பாஸ் பண்றேனோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேலோடுன்னு இருக்கா. ஸோ இதுல நான் ஃபார்ம் இன்புட்டா பாஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபார்ம் இன்புட் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ஆக்ஷன்ல வந்து பேலோட் அப்படின்ற ஃபீல்ட்ல ரிசீவ் ஆகும். சிம்பிள். ஸோ இப்போ நான் இங்க போய் பார்த்தேன்னா இனிஷியலா எனக்கு எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அரே எம்டியா இருக்கா. ஸோ இப்போ நான் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஆட் பண்றேன். ஜேசன் ஏஜ் 25 இமெயில் கான்டாக்ட் நம்பர் ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் கொடுத்தோன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுதா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரீஃப்ரெஷை ஸ்டாப் பண்ணும். ஏன் ப்ரோ ரீஃப்ரெஷ் ஆனால் ரிடெக்ஸ்ல டேட்டா இருக்காதானா? இருக்காது. அது ஏன் அப்படின்னா பிகாஸ் ரிடெக்ஸ் அப்படின்றது உங்க யூ ஸ்டேட் வேரியபிள் ஒரு ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, யூ ஸ்டேட் ஹூக்கை வச்சு நீங்க ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்றீங்கல்ல, லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்க பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் ஆயிரும். பிகாஸ் ஸ்டேட் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் யுவர் வெப்சைட். அப்படின்ற போது ரிடெக்ஸ் வச்சு கிரியேட் பண்றதும் டெம்பரரியா உங்களுக்கு ஸ்டேட் தான். அப்புறம் யூ ஸ்டேட் வச்சு கிரியேட் பண்ணிடும்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வராதிங்க. எதுக்காக ரிடெக்ஸ் யூஸ் பண்றோம்னா குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவ்வளவுதான். காம்பனன்ட்ல ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணது மாதிரியே குளோபலா ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்கு தான் ரிடெக்ஸ். சிம்பிளா எதுக்காக அப்படின்னா பிகாஸ் இப்போ நான் ஹோம் பேஜ்ல ஆட் பண்ற டேட்டா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜுக்கும் யூசர்ஸ் பேஜுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதானா? இல்ல. ஏன்னா ஹோம் பேஜும் யூசர்ஸ் பேஜும் எங்க கனெக்ட் ஆகுது, என்னோட ரவுட்டர். பாத்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ் தனியா ஒரு ரவுட்ல இருக்கு, யூசர்ஸ் பேஜ் தனியா ரவுட்ல இருக்கு. ரெண்டும் என்ன இல்ல, ஒரு கனெக்டிவிட்டி இல்ல. ரெண்டு இப்ப யூசர்ஸ் பேஜ் ஹோம் காம்பனண்ட்டுக்கு உள்ள இருக்குன்னா கூட நான் ப்ராப் வழியா பாஸ் பண்ணுவேன். பட் இங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்ற போது தான் எனக்கு ரிடெக்ஸோட தேவை வருது, விச் இஸ் த குளோபல் ஸ்டேட். ஸோ இங்க ஏன் ப்ரோ பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னா பேசிக்கா நீங்க ஒரு ஃபார்ம் டேக் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபார்ம் என்ன பண்ணுன்னா பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா ஈவென்ட் டேட்டா எடுத்துட்டு ஸோ அதுல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும் விச் இஸ் ஈவென்ட் டாட் prevent default. ஸோ அந்த ஃபார்மோட டிஃபால்ட் பிஹேவியரை ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நான் திருப்பி ட்ரை பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபார்மோட டிஃபால்ட் ரீஃப்ரெஷ் பிஹேவியர் ஸ்டாப் ஆயிரும். ஆட் கொடுக்குறேன், பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகல. ஸோ ஸ்டில் அரே எம்டி தான் வந்திருக்கு. இப்போ நான் யூசர்ஸ் பேஜுக்கு போனேன்னா அரேல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது தெரியுதா, இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இப்போ நான் ஆட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இது அவ்வளவுதான். குளோபலா ஸ்டேட் என்ன ஆகுது, மேனேஜ் ஆகுது. பிகாஸ் நான் ஹோம் பேஜ்ல சம்மந்தமே இல்லாத ஒரு பேஜ்ல ஆட் பண்ண டேட்டா எனக்கு என்ன ஆகுது, யூசர்ஸ் பேஜ்ல இருக்கு. லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம். இன்னொரு டேட்டா நான் ஆட் பண்றோம். ஆட் யூசர்ஸ் பேஜுக்கு ரெண்டு டேட்டா இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண டேட்டா அண்ட் இப்போ நான் ஆட் பண்ண செகண்ட் ஆட் பண்ண டேட்டாவும் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா ரிடெக்ஸ்ல நான் டேட்டா டிஸ்பேச் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப சிம்பிள், டிஸ்பேச் அப்படின்ற அந்த ஹூக்கை வச்சு டிஸ்பேச் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு உள்ள இருந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆக்ஷன் இங்க இருந்து நம்ம எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோமோ அந்த ஆக்ஷன் ஃபங்க்ஷனை டைரக்டா கால் பண்ணும். பண்ணிட்டு அதுல எனக்கு தேவையான டேட்டாவை பாஸ் பண்றேன். அந்த டேட்டா என்ன ஆகுது, இங்க எனக்கு ஆக்ஷன் டாட் பேலோட்ல ரிசீவ் ஆகுது.
ஆல்ரெடி இருக்க யூசர்ஸ் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த டேட்டா செகண்டா எனக்கு ஆட் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு அடுத்தடுத்த டேட்டா ஆட் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணலாம். லெட்ஸ் சே இதுல இருந்து அந்த ஒவ்வொரு யூசர்ஸ் டேட்டாவை நான் என்ன பண்றேன், யூசர்ஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு யூசரோட டேட்டாவே எடுத்துக்கிறேன். ஸோ யூசர்ஸ் டேட்டா இருந்தால் தான் எனக்கு மேப்பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ யூசர் அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் எடுத்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு டிவ் டேக் கொடுத்துட்றேன். ப்ராப்ல இண்டெக்ஸ் கொடுத்துட்டு h1 டேக்ல யூசர் டாட் நேம் ஏஜ் இது எல்லாத்தையும் வந்துட்டு h2 டேக்ல கொடுத்துட்றேன். இமெயில் கான்டாக்ட் ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தோன்னா யூசர்ஸோட டேட்டா வந்திருக்கா. இப்போ நான் போயிட்டு திருப்பி இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறேன். ஆட் யூசர்ஸ் இப்போ ஆட் பண்ண டேட்டா இருக்கும். இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரிடெக்ஸ் செட் பண்ணி குளோபலாக ஸ்டேட் மேனேஜ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வித்தின் அன் ஹாரில் ரிடெக்ஸ் லேர்ன் பண்ணியாச்சு. சிம்பிள். திஸ் இஸ் வாட் வி டூ இன் அவர் சேனல் கைஸ். பிகாஸ் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா திஸ் இஸ் லிட்டரலி வாட் வி டூ இன் அவர் சேனல் எவ்ரி சிங்கிள் டைம். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக பிரேக் டவுன் பண்ணி அதை எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ வில் ட்ரை டு டூ ஆஸ் மச் பாசிபிள் ஆஸ் வி கேன். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். ஸோ ப்ளீஸ் 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 இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் தமிழ்ல இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரிய வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லிட்ரலி we have done it. பட் ஓகே ப்ரோ, இப்போ அந்த டெலிட் யூசர்னு ஒரு இது வச்சிருக்கீங்களா, இதையும் கொஞ்சம் செஞ்சு காமிங்கன்னா. இப்போ இங்க இருந்து லெட்ஸ் சே நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் டெலிட் அப்படின்னு. ஸோ இப்போ இது எப்போ கால் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இங்க இருந்து டைரக்டா என்ன பண்றேன், திருப்பி அதே போல டிஸ்பேச் ஹூக் செட் பண்ணிடுறேன். dispatch is equal to use dispatch hook and இதுல இருந்து என்ன const delete அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா dispatch delete user அப்படின்ற அங்க இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணிட்டு இதில் நான் என்ன பாஸ் பண்ணணும், டெலிட் பண்ண வேண்டிய யூசரோட ஐடி பேசிக்கா அவங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் யூசர்ஸ் அறையிலேருந்து இண்டெக்ஸ் தான் எடுத்து செக் பண்றோம் அப்படின்ற போது இங்க என்ன பண்றேன், இதுல அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இங்க வந்து டிஸ்பேச் பண்ணும்போது பேலோட்ல பாஸ் பண்ணும். இந்த டெலிட் யூசர் இன்ஃபோ என்ன பண்ணலாம், இந்த பட்டனோட ஆன் கிளிக் ஈவென்ட் லிசனர்ல இருந்து டெலிட் யூசர் இன்ஃபோல அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பாஸ் பண்ணும். தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆகும், நான் எப்போ எந்த யூசருக்கான டெலிட் பட்டனை கிளிக் பண்றேனோ அந்த பர்டிகுலர் யூசர் இன்ஃபோட இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் ஆகும். அது இங்க பாஸ் ஆகி டிஸ்பேச் ஆகும். அப்படி ஆகும்போது இங்க இருக்க ரெடியூசர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகி இது என்ன பண்ணும், யூசர்ஸ்ல எந்த யூசரோட பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்குதோ ஸோ அதெல்லாத்தையும் மட்டும் வச்சுட்டு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் என்ன பண்ணிடும், ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துரும். ஸோ லெட்ஸே இப்போ நான் வந்து தேர்ட் டேட்டா கொடுக்குறேன்னா தேர்ட் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், 2 இருக்கும். ஸோ அப்போ 2 பாஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இதோட இண்டெக்ஸ் 0 இருக்கும். 0 நாட் ஈக்குவல் டு 2 எஸ், அப்போ அந்த டேட்டா வச்சுக்கும் அறையில. 1 நாட் ஈக்குவல் டு 2 எஸ், அப்போ அந்த டேட்டாவே அறையில வச்சுக்கும். 2 நாட் ஈக்குவல் டு 2 கிடையாது, கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அப்போ அந்த டேட்டா மட்டும் வெளியே எடுத்துட்டு மொத்த 2 டேட்டா மட்டும் வச்சிருக்கோம். அந்த புது அரேவை யூசர்ஸ் அப்படின்ற இந்த இதுக்கு அசைன் பண்ண செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நான் ஜேசன் அப்படின்றத நான் டெலிட் கொடுக்குறேன். ஜேசன் டெலிட் ஆயிட்டு ஆண்டனா நவீன் அப்படின்ற 2 இது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு இது ஒர்க் ஆகுது. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். அவ்வளோதான் ரிடெக்ஸ். அவ்வளோதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அவ்வளோதான் ரிடெக்ஸ் டூல் கிட். அண்ட் இதுல என்ன அப்படின்னா இன்னும் சிலருக்கு கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ப்ரோ இப்போ இதே இது ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணீங்க, இதே போல இப்போ நான் இன்னொரு ஸ்லைஸ் மல்டிபிள் ஸ்லைசஸ் கிரியேட் பண்ணா அது எப்படி ஒர்க் ஆகும்னு. ரொம்ப சிம்பிள், இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், கன்ஃபியூஷனே தேவையில்லை.
லெட்ஸ் சே நான் சும்மா சாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஃப்ரூட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதே போல என்ன பண்ணும், ரிடெக்ஸ் டூல் கிட்ல இருந்து create slice function import பண்ணும். and then initial state, so fruits அப்படின்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துறேன். and இங்க இருந்து const fruit sliceல create slice, so name fruits, initial state assign பண்ணிடுறேன். and then reducers, so let's say set fruit அப்படின்னு ஒரு reducer function create பண்றேன். இதுல எனக்கு current state and then action data கிடைக்கும். இங்க இருந்து state dot fruits is equal to ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃப்ரூட் டேட்டா எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு action dot payloadல வர புது டேட்டாவை செட் பண்ண சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருந்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரூட் ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து செட் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்டா என்ன பண்ணும், அந்த ரெடியூசரை வந்து டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஃப்ரூட் ஸ்லைஸ் டாட் ரெடியூசர். ஸோ இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ஃபைலையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன ஸ்டேட் கிரியேட் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் ஸ்டோர்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெடியூசரையும் போயிட்டு ஸ்டோர்ல அசைன் பண்ணணும். ஆப் ஸ்டோர்ல வந்து ஃப்ரூட்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன், அந்த ரெடியூசரை அசைன் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் சே ஃப்ரூட்ஸ் ரெடியூசர். ஸோ இது என்னன்னா அந்த ஃப்ரூட்ஸ் இன்ஃபோ அப்படின்றதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் ரெடியூசரை அசைன் பண்ணிடுறேன். இதுவும் கிரியேட் ஆயிட்டு. லெட்ஸ் சே இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, லெட்ஸ் சே இப்போ அதுக்கு அபவுட் பேஜ்ல போயிட்டு const fruits is equal to use selector ஸ்டேட்ல இங்க என்ன பண்ணணும், ஸ்டேட் டாட் ஃப்ரூட்ஸ் இன்ஃபோக்கு நான் ஃப்ரூட்ஸ் ரெடியூசருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஃப்ரூட்ஸ் இன்ஃபோ. அங்க யூசர் இன்ஃபோ, இங்க ஃப்ரூட்ஸ் இன்ஃபோன்ற ஸ்டேட் டாட் ஃப்ரூட்ஸ் இன்ஃபோ டாட் அப்புறம் நம்ம ஸ்லைஸ்ல என்ன நேம் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்டேட்டுக்கு ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்க இருந்து டாட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இங்க இருந்து நான் அபவுட் பேஜுக்கு போய் பார்த்தேன்னா எம்டி அரே இருக்குதா. ஸோ இப்போ நான் ஃப்ரூட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி செக் பண்றேன். லெட்ஸ் சே கான்டாக்ட் பேஜ்ல இருந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளா என்ன பண்றேன், ஒரே ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஸ்டேட் இது பண்ணிக்கிறேன். இங்க இருந்து ஒரு இன்புட் ஃபீல்ட்ல பிளேஸ் ஹோல்டர் என்டர் ஃப்ரூட் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர்ல ஈவெண்ட் டேட்டா கிடைக்கும். இங்க இருந்து டைரக்டா செட் ஃப்ரூட்ல ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க இருந்து என்ன பண்றேன், டைரக்டா வந்து ஒரு பட்டன் இது பண்ணிட்டு ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ரூட் டேட்டா ஆட் பண்ற மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ ஆட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கான்ஸ்ட் ஆட் ஃப்ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல ஆப்வியஸ்லி நான் டிஸ்பேச் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்றேன், டிஸ்பேச்னு ஒரு வேரியபிள்ல அந்த யூஸ் டிஸ்பேச் ஹூக்கை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு இங்க இருந்து டிஸ்பேச் பண்ணும்போது டிஸ்பேச் செட் ஃப்ரூட் அப்படின்றதுல செட் ஃப்ரூட் இம்போர்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகாம மிஸ் ஆயிரும். இம்போர்ட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஸ்லைசர் ஸ்லாஷ் ஃப்ரூட் ஸ்லைஸ் இருந்து செட் ஃப்ரூட் அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் த ஸோ ஆல்ரெடி இங்கே நம்ம செட் ஃப்ரூட்ன்ற நேம் வச்சிருக்கனால அந்த நேம் கிளாஷ் நமக்கு வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட நேமை நான் மாத்தலாம், இல்லைன்னா இங்க இருந்து இதோட நேம் மாத்தலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதோட நேம் வந்து செட் ஃப்ரூட் இன்ஃபோன்னு மாத்திக்கிறேன். பிகாஸ் நான் இங்க இருந்து ஃப்ரூட் ஸ்லைஸ்ல இருக்கிறதுக்கு செட் ஃப்ரூட்ன்ற நேம் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இதுல இருந்து என்ன பண்றேன், அந்த ஃப்ரூட் வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஆட் ஃப்ரூட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், இதோட ஆன் கிளிக்ல இருந்து கால் பண்ணும். சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ கான்டாக்ட் பேஜ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஆட் ஃப்ரூட் கொடுத்துட்றேன். அபவுட் பேஜுக்கு போய் பார்த்தோன்னா ஆப்பிள் இருக்கா. இப்போ திருப்பி கான்டாக்ட் பேஜுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கொடுக்குறேன், ஆட் ஃப்ரூட்.
அபவுட் பேஜுக்கு வந்தோம்னா ஆரஞ்சு இருக்குதா. ஸோ இந்த ஸ்டேட்டும் இருக்கும். இப்போ அதே போல ஹோம் பேஜ்ல வந்துட்டு யூசர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவேன். ஆட் அதுவும் ஆட் ஆகும். இன்னொரு யூசர் இன்ஃபர்மேஷன் ஆட் அதுவும் ஆட் ஆகும். டெலீட் பண்ணா டெலீட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் ஸ்டேஜ், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மல்டிபிள் ஸ்டேஜுக்கு. ஸோ இங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன அப்படின்னா 2 ஸ்டேட் இருக்குது. ஒன்று யூசர் ஸ்டேட், இன்னொன்று ஃப்ரூட் ஸ்டேட். அப்போ அது ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஸ்லைஸ் ஃபைல் இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு ஸ்லைஸ் ஃபைல்லையும் நம்ம அந்தந்த ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ that's it. Hope you guys understand Redux on the whole completely. பிகாஸ் ஸ்டில் உங்களுக்கு ரிடெக்ஸ்ல இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஆர் என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எனக்கு டைரக்டா டிஎம் கூட பண்ணலாம். அண்ட் ஐ குட் டைரக்ட்லி ரிப்ளை யூ ஓவர் தேர் ஆல்சோ. பட் தட்ஸ் ஆல் ரிடெக்ஸ். அவ்வளோதான் ரிடெக்ஸ் அப்படின்றது. இதுக்கு மேலே இதில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் இந்த ரியாக்ட் சீரிஸ்ல வேற என்னென்ன வீடியோஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிடெக்ஸ்ல இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாருக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அவங்களையும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ தட் நம்ம சேனல் ஆமை வேகத்துல மூவ் ஆகுது. அட்லீஸ்ட் ஆமையில இருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு யங் ஆமைக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, ஆமையிலேயே கொஞ்சம் ஃபாஸ்டா போகிற ஆமை அளவுக்கு நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ guys. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் சைனிங் ஆஃப். ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ. பை guys.